1 2 3. சரி, இந்த கேக்கு நான் எதில் தெரியுமா செஞ்சேன்? ரைஸில், ரைஸ் பவுடரில். சீ பத்தியா, இதே மைதாவில் செஞ்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும்ல, உனக்கு பிடிச்சிருக்கும் தானே? எல்லாமே ஸ்வீட்டு தான் சரியா? இது அதை விட ஹெல்தி. சரி, இப்போ இது பேப்பர் அப்படியே ஓப்பன் பண்ணலாமா? பேப்பர் சாப்பிட போறியா? கழுதியா நீ? கழுத தான் பேப்பர் சாப்பிடும். சரி எடு, பேப்பர் எடு, நிதானமாக எடு. உடையாது, எடு. எடு எடு, அந்த சைடு நிதானமாக எடு. நான் இதில் போட்டுரு. சரி, இப்போ கேக்கை திருப்பி போடலாமா? இப்போ சூப்பராக. இதான் ஹார்ட். என்ன ஷேப் இது? உடையாது, அது கிராக் விழுந்துருக்கு, கிராக். சரி சரி, எப்படி வெட்டணும்? ஹாப்பி பர்த்டே உனக்கு. ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிட்டு கட் பண்ணுறியா? கரெக்டாக கட் பண்ணுடா. நீ ஒழுங்கு அப்படி பண்ண. அப்படி ஷார்ப்பாக இப்படி மேலே மேலே அப்படி நிதானமா கரெக்டாக அழகாக பீஸ் போட்டியே பார்க்கலாம். போனையா போகுது. சரி போடு. சூப்பர். இப்போ இங்கே இப்படி கட் பண்ண. ஷார்ப்பாக இருக்கிறது இங்கே வை. இங்கே வைடா. கட் பண்ணியா? ஃபஸ்ட் ஃபுல்லாக கட் பண்ணு. இப்போது கையில் எடு. இரு, அப்போல்லாம் இப்போ தள்ளாதடா. எடுத்து காமி. இங்கே பார்த்தியா ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தியா? எது இது? எனக்கு இது ஃபுல்லாக உனக்கா? பத்தியா? அவ்வளோ பெருசாலாம் அப்புறம் எல்லாருக்கும் பத்தணும்ல. சரி, நல்லா இருக்கா? நல்லா சாஃப்டாக இருக்குல்ல? ஸோ அரிசி மாவுலேயும் நம்ம கேக் செய்யலாம். என்ன பண்ற? என்ன வேணும்? சூப்பராக இருக்குல்ல? சாஃப்டாக. ஸோ நம்ம ஹெல்தியான கேக்கும் சாப்பிடலாம். அரிசி மாவில் செஞ்ச கேக் சூப்பர். சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? இது என்னது? பாதி கேக் எடுத்துகிட்டு போயிட்டியே நீ. இங்கே பாரு, இதுவா அதுவா? ஏதாவது ஒன்று தான். என்னடா எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்ருக்க? எல்லாமே உனக்கு கிடையாது. இங்கே கூட அம்மா ஷேர் பண்ணி கொடுக்கணும். இரு, நீ பெரிய பீஸ் தானே சொன்ன. திருப்பி இதெல்லாம் எடுக்கக்கூடாது. இது ஃபுல்லாக நீ சாப்பிட்டுக்கோ. இந்த அது ரெண்டு. இரு இந்த கையெடு. குட்டி பீஸ் அடுமா. அது இதில் வச்சிரு. வாயில் வர ஒரு பீஸ் வச்சாச்சு. சரி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரிங்க, இங்கே எல்லாருக்கும் டாட்டா சொல்லிடு. அரிசி மாவில் இனிமேல் கேக் செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லு. அரிசி மாவில் கேக் செஞ்ச ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்குமா? சரி, ஓகே. நல்லா இருக்குமா? இதை விட ஒரு பெஸ்ட்டு எவிடன்ஸ் உங்களுக்கு வேறு என்னங்க வேணும்? ஆமாங்க, குழந்தைங்களுக்கு அன்ஹெல்தியான ஐட்டம்ஸை எப்படி ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோ வித் வனி சேனலை பாருங்கள். லைஃப்பை பெஸ்ட்டாக மாற்றுங்க. பாய் பாய்.